ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து நார்மல் டாப்பு நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது லைனிங் கிடையாது, நார்மல் டாப். ஓகேங்களா? நம்ம வந்து இது வந்து பண்ணா பெருசாக இருக்குது, அதனால் கரபாக்கு வந்து மேலே வர மாதிரி போட்டிருக்கேன். டபுள் ஃபோல்டிங்காக போட்டிருக்கோம். ஓகேங்களா? அங்கே பாருங்க, டபுள் ஃபோல்டிங். ஓகேங்களா? இப்போ நார்மலாக வந்து இந்த அளவு வந்து ஒரு 16 இன்ச்சஸ் நம்ம ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ டபுள் ஃபோல்டிங்காக மெயினாக போட்டுக்கணும். சரிங்களா? அங்கே பாருங்கள், மேலே ஒரு ஃபோல்டிங், கீழே ஒரு ஃபோல்டிங். ஓகேங்களா? போட்டுன்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது நெக்கு. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது நெக்கு. நெக்கு வந்து 2.5. ஓகேங்களா? இந்த நெக்கு வந்து டோஸ் மார்க் பண்ணுற மாதிரி 2.5. செஸ்ட் ரவுண்ட் அதிகமாக போதுன்னும் போது 25 ஆஃப் செஸ்ட் ரவுண்டு 25 வரும்போது உங்களுக்கு நெக்கு வந்து 3 வரும். சரிங்களா? இது வந்து நார்மல் வந்து 2.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 4. இது வந்து ஷோல்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது 2.5 வந்து நெக்கு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணது, நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணது வந்து 4 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர். ஓகேங்களா? 4 இன்ச்சு ஷோல்டர்னா ப்ளவுஸ்க்கு வந்து 3 இன்ச்சு இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு சுடிதாருக்கு 4. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இது இப்போ மார்க் பண்ணுறது வந்து ஆம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இவங்களுக்கு வந்து ஆம் வந்து 6, 6.5, 7 3 அளவு மாறும் பாடிக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து 6.5 வைக்கிறோம். சரிங்களா? இப்படி டாட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் செஸ்ட் ரவுண்டு பாதி மார்பு சுற்றல். பாதி மார்பு சுற்றல் வந்து 21 வருது. 21ல் பாதி வந்து 10.5. ஓகேங்களா? 10.5 ஒரு மார்க்கிங்கு, 1.5 ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணது வந்து ஆஃப் செஸ்ட் ரவுண்டில் பாதி, ஏன்னா வந்து டபுள் ஃபோல்டிங் வருது. ஓகேங்களா? டபுள் ஃபோல்டிங் வரும்போது உங்களுக்கு அதில் பாதி தான் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஆஃப் செஸ்ட் ரவுண்டில் பாதி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்காக இந்த 10.5 மார்க் பண்ணது வந்து ஸ்டிச்சிங் வரும். 1.5 மார்க் பண்ணுறதுல கட்டிங் வரும். சரிங்களா? ஓப்பன் ஹைட்டுங்க. ஓகேங்களா? ஓப்பன் ஹைட் வந்து 14 இன்ச்சஸ் வரும். இந்த ஓப்பன் ஹைட் வந்து 14, 15, 16 3 அளவு வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு சைடு டு சைடு இந்த ஓப்பன்லேருந்து பாருங்க, ஓகேங்களா? இது ஓப்பன் ஹைட் வருது இல்லைங்களா? இங்கே ஆம்லேருந்து ஓப்பன் வருது இல்லைங்களா? இந்த ஓப்பன்லேருந்து இந்த ஆம்லேருந்து ஓப்பன் வரைக்கும் இந்த ஓப்பன் ஹைட்டு, அந்த ஹைட் தான் இப்போ மார்க் பண்ணுறோங்க. பாருங்கள், இந்த ஆம் அண்ட் ஜாயின்லேருந்து ஓப்பன் ஹைட்டு 14 மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு டு சைடு, ஓகேங்களா? இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு, சைடு டு சைடு ஓப்பன் மார்க் பண்ணணும். இப்போ அந்த ஓப்பன் வந்து 23. ஓகேங்களா? 23க்கு வந்து 11.5, அதில் பாதி மார்க் பண்ணணும், ஏன்னா இது ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், 23ல் மார்க்கிங்கு. இது 1 இன்ச்சு தாங்க பண்ணணும். செஸ்ட் ரவுண்டாண்ட மட்டும்தான் நீங்கள் 1.5 மார்க் பண்ணணும். இங்கே 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். ஏன் இது 1 இன்ச்சு மார்க் பண்ணுறோம்னா, முதல்ல ஒரு ஃபோல்டிங்கு, முதல்ல ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டிங்கு, நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டிங், 2 ஃபோல்டிங் பண்ண போகிறோம். அதனால இங்கே 1 இன்ச்சு தாங்க பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்க, ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போடுறோம். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் ஹைட்டோடைய மிடில் மார்க் பண்ணோம். மேலேருந்து கீழே ஓப்பன் ஹைட் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதில் மிடில் வந்து இங்கே 14னா இங்கே 7. ஓகேங்களா? 7ல் மார்க் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதுவும் ஒரு லைன் போட்டுங்க. சரிங்களா? இப்போ ஓப்பன் ஹைட் இப்போ 14ல் 7 மார்க் பண்ணிக்கிறோம், 14ல் 7 மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஆம்லேருந்து மிடில் ஷேப் எடுக்கணும். மறுபடியும் இந்த ஓப்பன்லேருந்து மிடில் ஷேப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த பாடி ஷேப்பு அப்போ தான் வருங்க. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கணுங்க, ஆம்க்கு. ஓகேங்களா? பாக்ஸ் போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், மேலேருந்து 1.5,
மேலேருந்து 2.5 மார்க் பண்ணணும். இது வந்து ப்ளவுஸ்க்கு தான் 1.5 மார்க் பண்ணணும். சுடிதாருக்கு மேலேருந்து 2.5 மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ ப்ளவுஸ் மாதிரி தான் இது 1 இன்ச் ஃபர்ஸ்ட் மார்க்கிங், செகண்ட் இன்ட்டு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? இதுலேருந்து இப்படி கர்வ் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த நார்மலாக நீங்கள் கர்வ்ஸ்கெல்லாம் வாங்கி பண்ணுறத விட நீங்கள் இப்படியே பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரைய வரும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் நெக்கு. ஓகேங்களா? இப்போ சைடு ஷேப் ட்ரா பண்ணிட்டோம், ஆர்ம் ஷேப் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நெக்கு. ஓகேங்களா? நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து 5 இன்ச்சஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்க 5. ஓகேங்களா? இதுக்கும் பாக்ஸ் போட்டுக்குவோம். இதுக்கும் பாக்ஸ் போட்டுக்கின்னு நம்ம நெக்கு எதனா ஷேப் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாங்க. ரவுண்ட் வைக்கணும்னா இப்படி ரவுண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது நார்மல் ரவுண்டு. ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க இந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து இப்படி பி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்க இந்த நெக்கு நம்ம ரவுண்டு மார்க் பண்ணிட்டோம். அதுலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணோம். ஓகேங்களா? 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதில் 1/2 இன்ச் மார்க் பண்ணோம். இந்த வி இந்த ஷேப் எப்படி வரும்னா இங்கே பாருங்க ரவுண்டு வந்து சின்னதாக வி வரும். இந்த மாதிரி ஷேப் வரும். ஓகேங்களா? ரவுண்டும் போடலாம். இந்த நெக்கு அந்த ரவுண்டு வந்து இது குட்டி வி வச்சோம்னா அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த ஷேப் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே கீழே மார்க் பண்ணோங்க. ஓகேங்களா? இங்கே எண்டு. ஓகேங்களா? இங்கே பீஸ் எல்லாம் ஈவனாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறது புரியணும் இல்லைங்களா? இங்கே பாருங்க இந்த ஓப்பன்லேருந்து முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்படியே தைச்சோம்னா ஒரு மாதிரி இந்த சைடில் இப்படி தொங்கும். ஓகேங்களா? அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? 1 இன்ச் மார்க் பண்ணிக்கின்னு ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க இந்த கீழே எண்டு மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்க. இதுலேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். பெண்டெல்லாம் கிடையாதுங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே போடுங்க. பாருங்க இதில் பெண்டு வருது, இதில் பெண்டில் போடாதீங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே போடுவோம். ஸ்ட்ரெயிட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து கீழே தொங்காது. இங்கே பாருங்கள் இதுதான் அதனுடைய நோட்ஸ். ஓகேங்களா? இதனுடைய ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு போடுறேன் நான். ஓகேங்களா? இது பாருங்க இது ஃபோட்டோ. ஓகேங்களா? இது ட்ராயிங்கு, இதனுடைய மெஷர்மெண்ட்டு. உங்கள் சைஸ்க்கு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாப்போடைய மெஷர்மெண்ட் பார்த்துட்டோம். மெஷர்மெண்ட்டு ஸ்லீவ் இங்கே இந்த ட்ராயிங்லேயே பாருங்கள் 3/4 ஸ்லீவும் போட்டிருக்கேன், ஷார்ட் ஸ்லீவும் போட்டிருக்கேன். இது நம்ம மார்க் பண்ணதனுடைய ட்ராயிங் இது. ஓகேங்களா? 3/4 ஸ்லீவுக்கு வந்து -4 பண்ணணும், ஷார்ட் ஸ்லீவுக்கு 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? கட்டிங் பார்த்துட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.